துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஹாய் சினிஃபர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ மதராசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மதராசி ட்ரெய்லர் அனாலிசிஸ்க்காக ஸ்கிரிப்ட் எழுத போகும்போது லோகா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் இதை மறந்தே போயிட்டேன். ஏன்னா லோகா படம் பார்க்குறோங்கிறதெல்லாம் முடிவாயிடுச்சு. பட் ட்ரெய்லர் வரது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். வெறும் டீசரை மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தா ட்ரெய்லர் இருந்துச்சு. பார்த்தா அதுவும் பங்கமா இருந்துச்சு. ஸோ அதுக்குமே ஒரு அனாலிசிஸ் வீடியோ ரெடி பண்றேன். இதை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், அந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த இப்போ நான் வந்துட்டு இந்த பெரிய படங்களுக்கு ஹைப்பை கம்மி பண்ணிட்டு சின்ன படங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மதராசிக்கு நான் ஒரு டீசென்டான ஆக்ஷன் த்ரில்லரை மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கான அனாலிசிஸ் போட்டுறேன். பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அந்த வீடியோவும் பாருங்க, வந்துடும். கொஞ்சம் லேட்டா வந்தாலுமே அதையும் பாருங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மதராசி படத்தோட அனாலிசிஸ் தொடங்கிடலாம். ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட கேஸ்ட்ல வந்துட்டு நம்ம எஸ்கேவுடைய பேர் வந்து ரகு அண்ட் ருக்மணி. ருக்மணி வசந்தோட பேர் வந்துட்டு மாலதி. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே உன்னை போல் பிறரை நேசி எல்லாரையும் முன் குடும்பமா என்னென்ன அப்படின்னு சொல்லி இதைதான் எல்லா மதங்களுமே சொல்லுது. ஸோ இதையும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ஹீரோயின். ஸோ ஹீரோயின் சொல்ற விஷயத்த இந்த ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. உன்னை போல் பிறரை நேசி எல்லாரையும் உன் குடும்பமா நினை, இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. எஸ்கே வந்துட்டு ஒரு டோல்கேட் ஆஃபீஸரா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் அந்த டோல்கேட்டு காமிச்சிருக்காங்க. டோல்கேட்டுக்கு சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி, பார்டர் தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு டோல்கேட், மேபி ஒரு டோல்கேட் ஆஃபீஸரா இருக்கணும். ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது மியூசிக் மூலயமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த சீன்ல பார்த்தா ருக்மணி வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க ஸ்டேஜ்ல. அண்ட் ஒரு சீன்ல எஸ்கேமே கிட்டார் வாசிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்துட்டு மியூசிக் மூலயமா மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழகிட்டு அப்புறமா அவங்க லவ்ல வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு கிளப்ல கூட டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த மியூசிக் மூலயமா லவ் ஆயிடுது போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் மீட் பண்றாங்க, ஃபேமிலியும் ஒத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சினாரியால இவங்களுக்கு வந்துட்டு ஒத்து வராம பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் சலம்பல சாங் வருது. பட் பிரேக்கப்பா அப்படியே பக்காவா இல்லாம ஒரு சண்டை, ஒரு செப்பரேஷனா இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த செப்பரேஷன்ல இருக்கும் போதுதான் சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னா சொல்றேன். நான் சொன்ன மாதிரி தான் போன அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு இந்த லவ் போஸ்ட் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 1 hourக்குள்ளேயே பேக்ரவுண்ட்ல நம்ம பிஜு மேனனோட கேரக்டர் காமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிஜு மேனன் வந்துட்டு இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு ஆஃபீஸரா வராரு. எப்படி ஒரு கேரளாவை சேர்ந்தவரை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டெரரிஸ்ட் கும்பலா யாராவது ஒருத்தர் வந்துட்டு 6 கண்டெய்னர்ல வெப்பன்ஸை வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பார்டர்ல நம்ம அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அவரோட டீமும் கிளம்புறாங்க. விக்ராந்த் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த டீம்ல ஒரு ஆளா இல்ல வேற ஏதாவது ஒரு சிபி ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவரு இந்த படத்துல இருக்காரு. ரொம்ப சின்ன சீக்வன்ஸ் தான் அவர் ட்ரெய்லரை காமிச்சிருக்காங்க. மற்றபடி இவருக்கு வேற ஏதாவது கதை இருக்காங்கிறது நம்ம படம் பார்த்தா தெரியும். மேக்சிமம் உங்க ட்ரெய்லர்ல அந்த விக்ராந்த் பெருசா காட்டல. அதுக்கப்புறம் ஒரு ஷாட்ல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நிறைய பேர் அடிபட்டு இதாகி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எஸ்கே அதை பார்த்து ஒரு மாதிரி பதட்டமாக கை கால்லாம் நடுங்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 தியரி இருக்கு. ஒண்ணு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டோல்கேட் சீன்ல அடி வாங்கினவங்க தான் சொல்றேன். இந்த டோல்கேட் சீன் பார்க்கும்போது அங்க வந்துட்டு நிறைய பேர் அந்த கன்ஸ் எடுத்துட்டு படபட டோல்கேட் இருக்கிறவங்கள ஷூட் பண்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு தியரி அப்படின்னா 6 கண்டெய்னர்ல வெப்பன்ஸ் எடுத்து தமிழ்நாடுக்குள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு பார்டர்லயே தடுக்கலாம்னு பிஜு மேனன் போகும்போது பார்டர் உள்ள போறது பிளான் இல்ல, பார்டர்லயே தான் பிளான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 6 கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னர் வந்துட்டு இதுன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈவென்ட் பேஸ்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 6 கண்டெய்னர் 6 அட்டாக், தமிழ்நாட்டுல 6 அட்டாக் நடக்க போகுது. எப்படி துப்பாக்கியில 12 இடத்துல 12 அட்டாக்னு சொல்றாங்களோ அது மாதிரி 6 அட்டாக்னு சொல்லிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் இது. ஸோ இந்த அட்டாக்ல வந்துட்டு டோல்கேட் நிக்கிற அத்தனை பேத்தையுமே படப்படம் ஷூட் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலா சொல்ல மாதிரி எஸ்கே வந்து டோல்கேட் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது அதை அவரும் பாப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அங்க அடிப்பட்டவங்களை தான் இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எஸ்கே எல்லாம் நடுங்குறாரு. அண்ட் அங்கதான் சொல்றாங்க அவன் உடம்புலக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டாக்டர் சொல்ற உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, மூளைதான் கொஞ்சம் இதா இருக்கு. என்னன்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான், அதை செஞ்சு முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். இந்த படம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு கஜினி மாதிரி ஒரு
சைக்காலஜிக்கல் எஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கஜினி மாதிரி ரொம்ப பயங்கரமான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இல்லை, ரொம்ப சிம்பிளான சைக்காலஜிக்கல் எஃபெக்டா கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டு அதை முடிச்சே தருவா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன லேயர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வித்யுத் ஜென்மால் வந்துட்டு வில்லன் கேரக்டர் அவர் ரொம்ப கூலா பயங்கர காமா ஒரு ஜாலியா வில்லன்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷா அப்படியே வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஹென்ச்மேனா அவருக்கு கீழே வேலை செய்யறாருதான் ஷாபீர் அப்படிங்கிற அந்த ஆக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஷாபீர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம மாலத்தி அதாவது ஹீரோயினை கடத்தி வச்சிருவாரு போல அவர் வந்துட்டு சொல்றாரு, உன்னை மாலத்தி துண்டு துண்டா சகிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேட்ட சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நடுவுல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொன்னல, இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுங்கிறது டோல்கேட்ல நடக்குது. அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் ஆஃப் வேற வேற அட்டாக்ஸ்ங்கிறது நடக்கதான் போகுது. இதுல ஒரு சீக்வன்ஸ்ல பார்த்தா ஒரு ஸ்கூல்ல பிஜுமேனோட ஆபீசர் ஒருத்தர் வந்துட்டு கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள வராரு. ஸ்கூல் அட்டாக் ஒண்ணு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாம் வெடிச்சு அந்த பாம் வெடிச்சிற இடத்துக்குள்ள வந்துட்டு எஸ்கே ஓடிட்டு இருக்காரு. ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பில்டிங்கே வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அந்த பில்டிங் வெடிச்சது இன்னொரு அட்டாக்கா இருக்கலாம். அங்கதான் எஸ்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஃபயர் அலாம் அடிச்சு எல்லாருமே பில்டிங்கை விட்டு வெளியே போற மாதிரி தெரியுது. இது இன்னொரு அட்டாக்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 அட்டாக் பிளான் பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ அந்த அட்டாக்ல தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இந்த ஃபயர் அலாம் அட்டாக்கை தடுத்ததுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் நம்மளோட இதெல்லாம் தடுச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் எஸ்கே சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷாட்ல எஸ்கே வந்துட்டு குண்டடி வாங்கி கீழே விழுகிறாரு. சோ இங்கேதான் 6 months கேப் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இவரே சொல்லியிருந்தாரு ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துல வந்துட்டு 2 லுக் இருக்கு. ஒன்னு தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கிற லுக், இன்னொன்னு தாடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற லுக்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது கன்ஷாட்க்கு அப்புறமா ஒரு 6 months வந்துட்டு கடந்து போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இவன் எவனோ ஒருத்தர் நம்மளுடைய பிளான்ல குறுக்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுங்களும் அவங்களுடைய பிளானை கொஞ்ச நாள் தள்ளி போட்டுருவாங்க போல இருக்கு. எஸ்கேமே குட் அடிப்பட்டு ஒரு 6 மாசம் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் வந்து இவனுங்களை தடுக்கிறதுக்கு எஸ்கேவே வர மாதிரி தெரியுது. ஸோ இப்ப இவனுங்களை பிடிக்கிறதுக்கு எஸ்கே அவங்களோட இடத்துக்கே போறதுனாலதான் இப்ப அவரு வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அவருடைய ஆள் அமைச்சு மாலத்தியை கடத்த வச்சுட்டு உன்னுடைய மாலத்தியை வந்துட்டு நான் வெட்டிடுவேன்னு சொல்லும் போது முடிஞ்சா தொடரா அப்படின்னு சொல்லிட்டு இவரு டைலாக் விடுறாரு. சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. அதுக்கப்புறமா தான் ஒரு பயங்கரமான டைலாக், துப்பாக்கி எவங்கையில இருந்தாலும் அங்க நான் தாண்டா வில்லன்னு சொல்லிட்டு துப்பாக்கி ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு, பயங்கர பிளேஸ்மெண்ட். அந்த வில்லனை ரொம்ப இதா காமிச்சிருக்காங்க. போன துப்பாக்கி படத்துல வந்துட்டு ஆக்சுவலா அந்த ரீசெண்ட் இன்டர்வியூல ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தாரு, துப்பாக்கி படத்துல வித்யுத் சம்மனோட கேரக்டர் வந்துட்டு ஒரு ஈகோயிஸ்ட் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் தான். அதனாலதான் கிளைமேக்ஸ்ல உட்காந்துட்டு நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமான்னு சொல்லிட்டு லேப்டாப்ல உட்காந்து எல்லாத்தையும் தட்டி காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஒத்த வாடானோன்னு வந்துருவாரு. ஸோ பயங்கர ஒரு நேர்டான அந்த மாதிரி ஒரு வில்லன் தான். அவன் நான் கட்டவன் பட் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்துல வித்யுத்தோட கேரக்டராவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முன்னாடியே சொல்ற விஷயம் தான், எல்லாரும் இதுவுமே சொல்றதுதான், வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோ எலிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த படத்துல வில்லன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் ஆஃபே ஒன்று வருது, ஒரு இடத்துல பயங்கரமா ஓடி வராங்க 2 பேரும் எதிர் பயங்கர ஃபைட்டுங்கிறது இருக்குதான் போது. அண்ட் ப்ராப்பர் மல்டி ஸ்டாராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா விக்ராந்த், அதுக்கப்புறம் இப்ப ஷாபியர் இருக்காரு, வித்யுத் சம்மால் இருக்காரு, பிஜு மேனன் இருக்காரு, எஸ்கே ஒரு மல்டி ஸ்டாராகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாலதி ருக்மணி வசந்த் கேரக்டர் வந்து படம் ஃபுல்லா வர மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல மாலதியை கடத்தி வச்சிருக்காங்க, அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஓடுற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களையும் காப்பாற்றக்கூடிய விஷயங்கிறது இருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்டாரர் ஒரு எஃபெக்ட் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கதான் செய்யுது. பார்க்கலாம். துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 அட்டாக்கை தடுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 6 அட்டாக் தடுக்கிறது, அதுக்கப்புறம் அவரை போய் இது பண்ணாரா இல்ல இதுதான் இந்த படமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருசா ஹைப் வச்சுக்கவே விரும்பல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொன்ன விஷயமே உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. பட் 6 அட்டாக்னா என்னங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். எத்தனை அட்டாக்னு தெரில. எத்தனை அட்டாக்கா இருந்தாலும் இது ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு சிம்பிளான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கும் மேல சொதப்பினாங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு ஏஆர் முருகதாஸ் மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கதா செய்யுது. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ்கே ஃபேனா பார்ப்போம். செப்டம்பர் 5 என் பர்த்டே அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே லோக்கா படத்தோடைய ட்ரெய்லர் அனாலிசிஸுமே போடுறேன், அதையுமே பாருங்க. ஸோ உங்களை நான் வந்து இன்னொரு வீட்ல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட் சொல்லி இது என் ஊரு சார், நானும் கூட நிற்பேன்.